ஈரானுடனான போரில் தாங்கள் நேரடியாக குதிக்கப் போவதாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமீரகம் அறிவித்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமீரகத்துக்கு புதிதாக ஒரு நாடு ஆயுதங்கள் கொடுத்திருக்கிறது. அந்த ஆயுதங்கள் இன்று அமீரகத்தை வந்து அடைந்திருக்கின்றன. இந்த புதிய நாடு காலடி எடுத்து வைத்ததால் யுத்தகலம் இன்னும் விரிவடைய போகிறதா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏனென்று சொன்னால் அப்படியான ஒரு வில்லங்கமான நாடு. எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். ஈரான் நேற்று என்ன சொன்னது? தொழில்நுட்ப நிறுவனங்கள் மேலே தாக்குதல் நடத்தப்படும் என்று சொன்னது தானே. இன்றைக்கு அந்த தாக்குதல் நடந்துட்டுது. முக்கியமான ஒரு நிறுவனம் மேலே, பஹ்ரைனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிறுவனம் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு இப்பொழுது தீப்பிடித்து எரிவதாக சொல்லப்படுகிறது. மேலதிக விவரங்களை பார்க்கலாம். ஈரானினுடைய புதிய ஜனாதிபதி தன்னிடம் சமாதான பேச்சுவார்த்தை தொடர்பாக வேண்டுகோள் வைத்தார் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஈரானினுடைய புதிய ஜனாதிபதியா, யார் அவர் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியாது. டொனால்ட் ட்ரம்ப் அப்படி சொல்லியிருக்கிறார். எனவே அது சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமீரகத்துக்கு வந்து ஆயுதங்களை வழங்கியிருக்கிறது தென் கொரியா. சவுத் கொரியா வந்து ஆயுதங்களை வழங்கியிருக்கிறது. தென் கொரியாவுக்கு இங்கே என்ன அலுவல் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அதை பற்றி தாங்க புறா கதைப்போம். இப்போ என்ன ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு அவசரமாக உடனடியாக தேவைப்படுற ஆயுதங்கள் என்ன? கட்டாயம் வான் பாதுகாப்பு பொறிமுறை தான், ஏஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஏனென்று சொன்னால் ஈரானில் இருந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஏவுகணைகளும் ட்ரோன்களும் மாற்றி மாற்றி அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு மாத கால பகுதியில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸை இலக்கு வைத்து 2500 தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டிருக்காம். அதாவது மிசைல்ஸ் தாக்குதல், ட்ரோன் தாக்குதல்கள் எல்லாத்தையும் சேர்த்து 2500 தாக்குதல்களாம். 170க்கு மேலே காயமடைந்திருக்கிறார்கள். 10 பேர் வரையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு இப்போ உடனடியாக தேவைப்படுறது வான் பாதுகாப்பு பொறிமுறை, ஏஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதை வந்து ஜென்ரலாக அமெரிக்காவிலிருந்து தானே வாங்குவார்கள், எதுக்கு தென்கொரியாவிலிருந்து வாங்கினார்கள் என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. அதுக்கு முதல் வந்து சேர்ந்திருக்கிற இந்த ஏஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதென்று சொன்னால், தென்கொரியாவினுடைய உற்பத்தியாகிய M-SAM-2 என்று சொல்லி அதுக்கு தென்கொரியாவில் வந்து வேறொரு பேர் இருக்குது, சியாங் கொங்கோ இன்னொரு பேர் ஒன்று இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். M-SAM-2 சாம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், அதனுடைய சுருக்கம் தான் சாம் என்று சொல்கிறது. எனவே M-SAM-2 என்று சொல்லப்படுற இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த வான் பாதுகாப்பு பொறிமுறையை வழங்கி இருக்கிறது தென்கொரியா. அது வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான இந்த மிக பிரம்மாண்டமான விமானம். அந்த மிசைல்ஸுக்கு பின்னுக்கு பாருங்கள், அந்த விமானம் தெரியுது. இந்த விமானத்தில் கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்கிறது C-17 குளோப் மாஸ்டர் என்று சொல்லப்படுற விமானம். இது வந்து போயிங் நிறுவனத்தினுடைய தயாரிப்பு. இந்த விமானத்தை எங்கேயே பார்த்த மாதிரி கிடக்கு என்று சொல்லி நீங்கள் சிலவில் யோசிப்பீங்கள். அதாவது இலங்கையில் வந்து டித்வா புயல் வந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருந்து நிறைய உதவிகள் கிடைச்சது தானே. அந்த உதவிகளோட வந்து நிறைய வாகனங்கள் கொண்டு வரப்பட்டது. இலங்கைக்கு வந்து நிறைய வாகனங்கள், UAE வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு இலங்கையினுடைய பல இடங்களில் வந்து அந்த வாகனங்கள் ஓடி திரிஞ்சது. பொதுமக்கள் எல்லாம் வந்து ஆவலோட பார்த்தார்களே, இந்த வாகனம் எல்லாம் வித்தியாசமாக கிடக்கு. ஏனென்று சொன்னால் இலங்கையில் பாவிக்கப்படுற வாகனங்கள் வேறு, UAEயில் பாவிக்கப்படுற வாகனங்கள் வேறு, இங்கே யூரோப்பில் பாவிக்கப்படுற வாகனங்கள் எல்லாம் வித்தியாசம் தானே, வடிவமைப்பு வித்தியாசமாக இருக்கும் தானே. அதனால் வந்து மக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அந்த வாகனங்களை ஏற்றி கொண்டு வந்தது இந்த C-17 குளோப் மாஸ்டர் விமானம் தான். எனவே அந்த விமானத்தில் தான் இப்போ இந்த வான் பாதுகாப்பு பொறிமுறை கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்கிறது. இன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸை வந்து சேர்ந்திருக்கிறது. அப்போ இந்த வான் பாதுகாப்பு பொறிமுறையில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது வந்து தரையில் இருந்து வான் நோக்கி ஏவக்கூடியது. இது வந்து ஈரானில் இருந்து ஏவப்படுகின்ற மிசைல்ஸை வந்து சுட்டு வீழ்த்தக்கூடியது. எந்த வகையான மிசைல்ஸாக இருந்தாலும் அதை சுட்டு வீழ்த்தக்கூடியது. ஸ்பெஷலி பேலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து சுட்டு வீழ்த்தக்கூடியது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 40 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து போய் தாக்குதல் நடத்தக்கூடியது. எனவே துபாயை நோக்கி வரையக்குள்ள அல்லது யுனைடெட் அரபு எமிரேட்ஸை நோக்கி வரையக்குள்ள அதை கடலுக்குள்ள வச்சே சுட்டு வீழ்த்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதனுடைய அல்டிடியூட் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது செங்குத்தாக எவ்வளோ தூரம் போகும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வரைக்கும் செங்குத்தாக சென்று தாக்குதல் நடத்தக்கூடியதாம். இதனுடைய ரேடர் இருக்குத்தானே, அதனுடைய வீச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கணிக்கக்கூடியது. ஒரே நேரத்தில் வந்து 40 டார்கெட்டுகளை வந்து அடிக்குமாம். இப்போ மிசைல்ஸும் ட்ரோன்ஸ் எல்லாம் மாறி மாறி வருதுன்னு வைங்களேன், ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 40
டார்கெட்ஸை வந்து ஒரே நேரத்தில் அடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய ஒவ்வொரு ஏவுகணையினுடைய வெயிட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இதிலிருந்து ஏவுகணை வெளிக்கிட்டு போய்த்தானே அந்த ஏவுகணை அடித்து விழுத்தணும் அங்கேருந்து வார ஏவுகணையை. எனவே இந்த ஏவுகணையினுடைய நிறைய விளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 400 கிலோகிராம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த மாதிரியான சிறப்புகளை கொண்ட SAM-2 என்று சொல்லப்படுகின்ற வான் பாதுகாப்பு பொறிமுறையை தென்கொரியா இப்பொழுது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு வழங்கி இருக்கிறது. இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, தென்கொரியாவுக்கு இங்கே என்ன அலுவல், ஏன் வந்தது? அப்போ தென்கொரியா வந்து ஈரானுடைய கோபத்துக்கு ஆளாகும் தானே, கட்டாயம் ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்தா. எனவே இயல்பாகவே ஈரானினுடைய பார்வை வடகொரியா நோக்கி திரும்பும். தென்கொரியா இங்கே ஆயுதம் கொடுக்குதுன்னு சொன்னால் ஏன் வடகொரியா அங்கே ஆயுதம் கொடுக்கக்கூடாது? ஏன் வடகொரியா ஈரானுக்கு உதவி செய்யக்கூடாது? இதுக்கு நல்ல உதாரணம் வந்து ரஷ்யாவும் யுக்ரைனும். எங்களுக்கு நல்ல வடிவாக தெரியும், ரஷ்யா வந்து ஈரானோட நல்ல மாதிரி. ஏற்கனவே ரஷ்யா வந்து மறைமுகமாக ஈரானுக்கு நிறைய உதவிகள் செய்யுது. அப்போ அதை பார்த்துட்டு டப்பண்டு யுக்ரைன் என்ன செய்யுது, இங்காலி பக்கம் பெறுது, எதிர்ப்பக்கம் வந்து சவுதிக்கும் கட்டாருக்கும் குவைத்துக்கும் பஹ்ரைனுக்கும் என்று சொல்லி தங்களுடைய உதவிகளை வந்து இங்கால கொடுக்குது. அப்போ ஏற்கனவே இந்த மத்திய கிழக்கு யுத்தத்துக்குள்ளே வந்து ரஷ்யாவும் உள்ளுக்க வந்துட்டுது, யுக்ரைனும் உள்ளுக்க வந்துட்டுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்குன்னு பார்த்தா இப்போ தென்கொரியா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே வருது போலடக்கு. அப்போ அடுத்தது வடகொரியாவா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு முன்னால் இருக்குது. ஏற்கனவே ஈரானுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில வந்து நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது, ரெண்டுமே வந்து நட்பு நாடுகள். எனவே அடுத்து என்ன நடக்க போகுது என்ற கேள்வி எங்களுக்கு முன்னால் இருக்குதானே. எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரான்ல இருந்து நேற்று வந்த எச்சரிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருந்தது? இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஈரானிய நேரம் இரவு 8 மணிக்கு பிறகு தாக்குதல்கள் நடத்தப்படும். எங்கேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 18 கம்பெனிகள், மத்திய கிழக்கில் ஏனைய நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான டெக் கம்பெனிகள் 18 கம்பெனிகள், அவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்படும். எனவே ஊழியர்கள் மற்றது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் அங்கிருந்து வெளியேற வேணும் என்று சொல்லி நேற்று ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது தானே. நேற்றைய காணொலியிலேயே சொல்லியிருந்த நான், ஈரானுடைய எச்சரிக்கையை வந்து சாதாரணமாக எடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் சொன்னால் செய்வார்கள். இதை நாங்கள் கடந்த ஒரு மாதமாகவே பார்த்துட்டு வரோம். இந்த இடத்துல அடிக்க போகிறோம் என்று சொல்லி முன்கூட்டியே சொன்னால் அந்த இடத்துல வந்து அடி விழுந்ததை தான் நாங்கள் பார்த்துக்கிறோம். எனவே இந்த கம்பெனிகள் இலக்கு வைக்கப்படும் என்றதை நேற்றே சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பிச்சாச்சு. 8 மணி தாண்டின உடனே வந்து ஆரம்பிச்சாச்சு. இந்த காணொலியை நான் ஒளிப்பதிவு செய்யும் போது 8 மணி தாண்டிட்டு, அதாவது தெஹ்ரானில் வந்து 8 மணி தாண்டிட்டுது. தாக்குதல் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமேசான் நிறுவனம் இருக்குது தானே. அமேசான் நிறுவனத்துக்கு சொந்தமான கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆப்ரேஷன் என்று சொல்லப்படுற 3 இடங்கள் இருக்குது. அந்த 3 இடத்தையும் சேர்த்து ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி அமேசானுடைய அந்த ஆஃபீஸ் இருக்குது. அந்த 3 இடங்களும் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய சலாக், சார், அஸ்கர், இந்த 3 இடங்களையும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க மேப்பில் பார்க்குறீங்க. இந்த 3 இடங்களையும் வந்து அமேசானுடைய அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது. எனவே அது சேர்த்து தான் இயங்குது. கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான ஊழியர்கள் அங்கே வேலை செய்யணும். அதன் மீது ஈரான் நின்று தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அது ட்ரோனில் நடத்தப்பட்ட தாக்குதலா அல்லது மிசைலான்னு சொல்லி தெரியல. இனித்தான் அந்த தகவல்கள் வந்துருக்கும். ஏற்கனவே பஹ்ரைனினுடைய உள்துறை அமைச்சர் சொல்லியிருந்தவர், ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் மேலே தாக்குதல் நடத்தி அது பெரிய நெருப்பு பிடிச்சி எரிஞ்சொன்று இருக்குது. தீயை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர முயற்சியில் வந்து இப்பொழுது தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பஹ்ரைன் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு தகவல் சொல்லியிருந்தவர். மேலதிக விவரங்கள் ஒன்றுமே சொல்லல. இப்போ தகவல் வந்திருக்குது. அந்த நிறுவனம் எதுன்னு சொன்னால் அது அமேசானினுடைய இந்த நிறுவனம் தான் சொல்லி. அது என்ன கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆப்ரேஷன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அமேசான் வந்து இப்போ நிறைய ஏனைய இணையதளங்கள் மற்றது டேட்டாக்களை வந்து சேமித்து வைக்கிற சேமிப்பகங்கள். இப்போ நீங்கள் படங்களில் பார்க்குற மாதிரி இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க தானே, இந்த வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க. அப்போ யூடியூப் வந்து எங்கேயோ இடத்துல இந்த வீடியோவை சேமித்து வைக்கணும். அப்போ தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் இன்றைக்கு பார்க்க முடியும், நாளைக்கு பார்க்க முடியும், ஒரு வருஷம் கழித்து பார்க்க முடியும். அப்படி பார்க்க முடியும்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ இடத்துல சேமித்து வைக்கப்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம். எனவே அப்படி சேமித்து வைக்கிற இடங்கள்லாம் இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் அல்லது கிளவுட் கம்ப்யூட்டிங் என்று சொல்லி அதை வந்து அமேசான் நிறுவனம் உலகத்தினுடைய பல பிரதேசங்களில் வந்து வச்சிருக்கு, பல நாடுகளில் வச்சிருக்குது. எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான நிறுவனங்களுக்குரிய அந்த டேட்டாக்களை வந்து அமேசான் தான் சேமித்து வச்சிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் 2019ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது பஹ்ரைனில் இந்த 3 இடங்கள்லையும் இருக்குது. அதன் மீது இன்று ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஊழியர்கள் எல்லோருமே வந்து ஏற்கனவே வெளியில் போயிருப்பினும் அதனால் வந்து காயங்களோ உயிரிழப்புகளோ எதுவுமே வந்து பதிவாகல. அந்த கட்டிடங்களும் அங்கே இருந்த பொருட்களும் வந்து சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுது. அப்படி என்று சொன்னால் ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய ஏனைய நிறுவனங்களும் தாக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 18 நிறுவனங்களுடைய பட்டியல் வெளியாகி இருக்குது. தாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் பெரும்பாலும் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.